இஸ்லாமிய வருஷத்திலேயே மிகவும் சக்தி வாய்ந்த மிக முக்கியமான நாட்கள் நம்மை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு வருத்தமான உண்மை என்னவென்றால், ஒவ்வொரு ஆண்டும் நம்மில் பலர் இந்த நாட்களின் முழுமையான பலனை அடையத் தவறிவிடுகிறோம். ரமழானுக்குப் பிறகு அல்லாஹ் தன் அடியார்களுக்கு அருளையும் பாவமன்னிப்பையும் வாரி வழங்கும் ஒரு பொன்னான வாய்ப்புதான் துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்கள். இந்த நாட்களில் செய்கிற நல்ல அமல்கள் அல்லாஹ்வின் பாதையில் போர் செய்வதை விடவும் சிறந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்படியென்றால் இந்த நாட்களின் மகத்துவத்தை நாம் எந்த அளவிற்கு உணர்ந்திருக்கிறோம்? ஏன் இந்த நாட்களை நாம் சரியாக பயன்படுத்திக் கொள்வதில்லை? ஒருவேளை இதன் முழு அருமையும் நமக்குத் தெரியவில்லையா? அல்லது என்ன அமல்கள் செய்வது, எப்படிச் செய்வது என்ற குழப்பமா? கவலைப்படாதீர்கள். இந்த வீடியோவில் இந்த 10 நாட்களின் மகத்துவத்தை உணர்ந்து உங்கள் ஈமானை ஒருபடி மேலே கொண்டு செல்லக்கூடிய மிக எளிமையான ஆனால் மிக சக்தி வாய்ந்த 2 அமல்களைப் பற்றித்தான் தெளிவாக பார்க்கப் போகிறோம். இந்த நாட்களை அல்லாஹ் எவ்வளவு உயர்வாக கருதுகிறான் தெரியுமா? தன் திருமறையாம் குர்ஆனில் 10 இரவுகளின் மீது சத்தியமாக என்று சூரா அல் பஜ்ரில் கூறுகிறான். இங்கு அல்லாஹ் சத்தியம் செய்யும் அந்த 10 இரவுகள் துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 இரவுகள்தான் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற நபித்தோழர்கள் விளக்கியுள்ளார்கள். சற்று யோசித்துப் பாருங்கள். இந்த முழு அகிலத்தையும் படைத்த அல்லாஹ் ஒரு காலத்தின் மீது சத்தியம் செய்கிறான் என்றால் அது எவ்வளவு புனிதமானதாக, எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்க வேண்டும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த 10 நாட்களில் செய்யப்படும் நல்ல அமல்கள் வேறு எந்த நாட்களை விடவும் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானவை. இதைக் கேட்ட நபித்தோழர்கள், அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வின் பாதையில் ஜிஹாத் செய்வதை விடவுமா என்று ஆச்சரியத்துடன் கேட்டார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆம், அல்லாஹ்வின் பாதையில் ஜிஹாத் செய்வதை விடவும்தான். ஆனால் தன் உயிரையும் பொருளையும் எடுத்துக்கொண்டு போருக்குச் சென்று திரும்பி வராதவரைத் தவிர, அதாவது ஷஹீத் ஆனவரைத் தவிர என்று பதிலளித்தார்கள். இந்த ஒரு ஹதீஸ் போதும் இந்த நாட்களின் மகத்துவத்தை நம் உள்ளங்களில் பதிய வைக்க. தொழுகை, நோன்பு, தர்மம், ஹஜ் என இஸ்லாத்தின் முக்கிய தூண்கள் அனைத்தும் ஒன்று சேரும் ஒரு சிறப்புமிக்க காலம் இது. சரி, இந்த நாட்களில் நாம் செய்ய வேண்டிய முதல் மற்றும் மிக எளிமையான அமல் என்ன? அதுதான் தக்பீர். அல்லாஹு அக்பரு, அல்லாஹு அக்பரு, லா இலாஹ இல்லல்லாஹ், வல்லாஹு அக்பரு, அல்லாஹு அக்பரு, வலில்லாஹில் ஹம்த். நபித்தோழர்களான இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஆகியோர் இந்த நாட்களில் கடைவீதிகளுக்குச் சென்று உரக்க தக்பீர் சொல்வார்கள். அவர்கள் சொல்வதைக் கேட்டு அங்கிருக்கும் மற்ற மக்களும் தக்பீர் சொல்ல ஆரம்பிப்பார்கள். அந்த இடமே தக்பீர் முழக்கத்தால் அதிரும். இன்று நாம் எங்கிருக்கிறோம்? நம் வீடுகளிலோ, பயணங்களிலோ, வேலை செய்யும் இடங்களிலோ இந்த தக்பீரை நாம் உயிர்ப்பிக்கிறோமா? இது வெறும் வார்த்தைகள் அல்ல, இது ஈமானின் முழக்கம். இறைவனே மிகப் பெரியவன் என்பதை நமக்கும் இந்த உலகிற்கும் பிரகடனம் செய்யும் ஒரு சக்தி வாய்ந்த அமல். துல்ஹஜ் பிறை 1 முதல் அரஃபா நாள் வரை கிடைக்கும் நேரங்களில் எல்லாம், அதாவது நடக்கும் போதும் வண்டியில் போகும் போதும் நம் நாவுகள் இந்த திக்ரால் ஈரமாக இருக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக அரஃபா நாளான 9ஆம் நாள் ஃபஜ்ர் தொழுகையிலிருந்து 13ஆம் நாள் அசர் தொழுகை வரை ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்குப் பிறகும் தக்பீர் சொல்வது மிக மிக வலியுறுத்தப்பட்ட சுன்னாவாகும். இந்த ஒரு அமலை மட்டும் நாம் உறுதியாக பற்றிக் கொண்டால் கூட இந்த நாட்களின் பரக்கத்தை முழுமையாக அடைய முடியும். அடுத்து நாம் பார்க்கப் போகும் மிக முக்கியமான அமல் குர்பானி, அதாவது தியாகப் பலியிடல். குர்பானி என்பது வெறும் ஆடு, மாடுகளை அறுப்பது அல்ல. அது நம் தந்தை இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் ஈடு இணையற்ற தியாகத்தை நினைவுகூரும் ஒரு மகத்தான வணக்கம். அல்லாஹ்வின் கட்டளைக்கு அடிபணிந்து தன் அன்பு மகனையே அறுக்கத் துணிந்த அந்த இறை நம்பிக்கையின் உச்சம்தான் குர்பானி. வசதியுள்ள ஒவ்வொரு முஸ்லிமான ஆண், பெண் மீதும் குர்பானி கொடுப்பது என்பது மிக மிக வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னாவாகும். இதன் உண்மையான நோக்கம் நம்மிடமுள்ள தியாக உணர்வையும், யா அல்லாஹ், உனக்காக எதையும் இழக்க நான் தயார் என்ற மனப்பான்மையையும் வளர்ப்பதுதான். குர்பானி இறைச்சியை ஏழைகளுக்கும் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிர்ந்தளிப்பதன் மூலம் சமூகத்தில் அன்பும் சகோதரத்துவமும் வளர்கிறது. பெருநாள் அன்று ஒரு ஏழையின் வீட்டில் அடுப்பெரிய நாம் ஒரு காரணமாக இருக்கிறோம் என்றால் அதைவிட பெரிய பாக்கியம் என்ன இருக்க முடியும்? எனவே இந்த குர்பானியை ஒரு சடங்காக பார்க்காமல்
அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற்றுத்தரும் ஒரு மகத்தான இபாதத்தாக நினைத்து மனப்பூர்வமாக நிறைவேற்றுங்கள். நம்முடைய நாவுகளை தக்பீரால் அலங்கரிப்போம். நம்முடைய தியாகத்தை குர்பானியால் வெளிப்படுத்துவோம். இந்த 10 நாட்களையும் ஒரு நொடியும் வீணாக்காமல் நன்மைகளால் நிரப்புவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த நாட்களில் நமக்கு நிறைய நல்லமல்கள் செய்யவும் அதன் முழு பயனையும் அடையவும் நம் அனைவருக்கும் தப்பீக் செய்வானாக. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணி உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் ஷேர் செய்யுங்கள். இந்த நற்செய்தி அனைவரையும் சென்றடையட்டும். நீங்கள் இந்த 10 நாட்களில் என்னென்ன அமல்கள் செய்ய திட்டமிட்டுள்ளீர்கள் என்பதை கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள். மற்றவர்களுக்கும் அது உத்வேகமாக இருக்கும்.